அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 20 வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். இதெல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி ஜூலை 16 அன்னைக்கு சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி 18ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரார். 28ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆறுது. ஸோ இது இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், கிரகங்களினுடைய நகர்வுகள், இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர். வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், ராகு இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக அப்படி பெயர்ச்சி ஆறுது. ஸோ அப்போ அந்த பெயர்ச்சிகள் பலன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது. அது இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இவங்க எதையுமே நீட்டாக பண்ணுவாங்க. ட்ரெஸ் சென்ஸும் நல்லாயிருக்கும், ட்ரெஸ் பண்ணிக்கிறது நீட்டாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த வாசனை திரவியங்கள் அது மேலேயும் இவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். எதையும் எடை போடுறதுல வல்லவங்க. ஏன்னா இந்த ராசிக்கு சிம்பலே தராசு தான். எதையும் எடை போடுறதுல வல்லவங்க. ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் நடக்காது அப்படின்றத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய்ன்றதுனால ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் அவசரப்படுவாங்க. ஸோ இந்த அவசரப்படுறதை மட்டும் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. அவசரப்படுறதுனால முன்னால் செஞ்சுட்டு பின்னால் வருத்தப்படுவாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஜாதக ரீதியாக தான் இதெல்லாம் நடக்கும். நான் ஜென்ரலான பொதுவான பலன்கள் சொல்கிறேன். இவங்களுக்கு 2 செவ்வாய்ன்றதுனால அது ஹீட்டான கிரகம். அதனால் உங்களுடைய பேச்சு சமயங்களில் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிவிடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அவங்க பார்த்துக்கணும். குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளை இருந்தால் அப்பா அம்மாவோட இருக்கும், பெரியவங்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், வயசானவங்க தான் பிள்ளைங்களுக்கு கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்துலேயும் ஏதான ஒன்று மாற்றி ஒன்று உறவினர்களோடையும் மற்றவங்களோடையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். உங்களுக்கு ஆல்ரெடி 5 5லையும் 10லையும் 4, 10, 5, 11 ஆமாம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 10ஆம் இடத்துல கேது இருக்கார், 11ஆம் இடத்துல கேது, 5, 11 11ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ கேது கூட செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பின்பகுதியில் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். 2, 7க்கு அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 26ஆம் தேதி 9வது வீட்டுக்கு போகிறார்.
9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 10வது வீட்டுக்கு வரார். லாபாதிபதி 10வது வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதிக்கு மேலே. ஸோ பொதுவாக வந்து அந்த சூரியனுக்கு வந்து பகை வீடு. சூரியன் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சூரியன் வந்து எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒரு கிரகம். நமக்கு வந்து வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். நமக்கு மதிப்பு மரியாதை புகழ் தரக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதியாகவும் இருக்கார். அந்த அவர் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10வது வீட்டு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 9வது வீட்டில் குருவனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இதெல்லாம் இது மாதிரி இதனால என்ன பலன் நடக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். இப்போ 6வது வீட்டு அதிபதி அவர் 9வது வீட்டில் இருக்கார். 6வது வீட்டில் சனி வந்து வக்ரமாக இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாத பின்பகுதியில் யாரானும் வெளி தொடர்புகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கூட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். முன்னாலே பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 10வது வீட்டுக்கு வரார். அப்போ அவர் லாபாதிபதி வேற. 10ல் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் அவர் வக்ரம் அடைகிறார். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியான மாற்றங்கள், உயர்வுகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆல்ரெடி 9ல் வந்து குருவோட சேர்ந்திருந்தார். அவர் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் எல்லாருமே சொன்னபடி பார்த்தோம்னா, இப்போ நடந்த மாதம் 6வது மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கணும். ஆனாலும் இப்போ பொருளாதார ரீதியாக நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிட்டே வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே டிலே ஆகிட்டே வந்திருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள், தொழில் ரீதியான வேலைகள் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகள், அதிக பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் விரும்பியிருப்பீங்க, முன்னால் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ வந்து அதெல்லாம் வந்து வேலைப்படு இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது 6ல் சனி பகவான் இருக்கிறனால உடல்நிலை கோளாறு தான். உடல்நிலையில் படுத்தும். அதை வந்து அடிக்கடி, அதுவும் வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த ராசி வந்து ஜலராசி. சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி ஜலராசி. உங்களுடைய ராசி வந்து பூமி ராசி. ஸோ அதனால என்னன்னா, உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதெல்லாம் வந்து 13ஆம் தேதிக்கு மேலே சனி வக்ரமானதுக்கு அப்புறம் சரியாயிடும். சனி வக்ரமான பலம் குறைஞ்சிரும். அதனால சனி வக்ரமானதுக்கப்புறம் உங்களுக்கு சுவாச கோளாறுகளோ இல்லை சளி தொந்தரவுகளோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். ஜுரம் வர்றது, கொஞ்சம் டல்லாக இருக்கிறது, நீங்கள் எல்லாம் வேலை இருக்கும் ஆனால் வேலை பார்க்க முடியாது, உடம்பு வந்து படுத்தும். ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் 13ஆம் தேதிக்கு மேலே. அப்போ பார்க்கும்போது மாதம் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாத பின்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் அவர் வந்து வேற 8ஆம் வீட்டில் இருக்கார். இதுவும் வந்து ஒரு காரணம். அவர் வந்து 9வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் சேரும்போது அது கொஞ்சம் யோகமான பலனை கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மாத பின்பகுதி நல்லா இருக்கும், முன்பகுதியை காட்டுறோம். பொதுவாக வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லை, இந்த மாத கடைசியில் செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரு. அவர் 11ஆம் வீட்டில் இருக்காரு, கேதுவோடு சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூட்டுறதுக்கு மாதம் முன்பகுதியில தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாத பின்பகுதியை காட்டிலும் மாதம் முன்பகுதியிலே திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தால் அதெல்லாம் சரியாக போயிடும். அந்த மாத பின்பகுதியில் எல்லாமே சரியாயிடும். அதையும் நீங்கள் கவலைப்பட வேணாம். குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதெல்லாமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாத பின்பகுதியில். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா மாதம் முன்பகுதியை காட்டிலும் மாத பின்பகுதி தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக சனி பகவானுக்கு வேண்டிக்கிறது, இல்லை உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன்றதுனால மகாலட்சுமியை வணங்குறது, இல்லை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை விரதம்னு முன்னால் ஒரு படமே வந்தது. அது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தையும், உடம்புல சக்தியையும், உடம்புல எல்லாத்தையும் இந்த எதிர்கொள்றதுக்கான ஸ்டெமினா அதெல்லாம் கொடுக்கும். அது மாதிரி மனசை வந்து உற்சாகப்படுத்தும். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் அன்னைக்கு வந்து விரதம் எப்படி இருக்கிறதுன்னு அடுத்த கேள்வி வரும். அது வந்து ஒரு வேளை சாப்பிட்டு ராத்திரி வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறது. அதனால் சாப்பாட்டை நம்ம இது பண்ணும்பொழுது உடம்பு வந்து எல்லாத்தையும், அந்த சாப்பாட்டை குறைச்சிட்டோம்னா சக்தி வந்து உடம்பு மற்றெல்லாம் சரி பண்ணுறதுக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து விரதம் இருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள்
அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். மனசுலையும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும், வாழ்க்கையிலையும் நல்லது கொடுக்கும். எல்லாருக்கும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த ராசியில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இது இந்த ராசியில் ஒரு குழந்தையும் இருக்கும், ஒரு படிக்கிற பையனும் இருப்பாங்க, ஒரு இளைஞரும் இருப்பாங்க, ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அதனால் இது பொதுவான பலன்கள். இது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தாதான் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய பலனை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு 30% கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே ஒத்து வரும். பாக்கி அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு படிப்பு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு சரியாக போகல, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்காக தான். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு, அதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறது எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாத பலன்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.